அப்பா அம்மா எல்லாம் தாண்டி ஓட்டு போட்டுருவாரு விஜய் தான். எங்க அப்பா அம்மாவே விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப எல்லாரும் പറയുന്നുണ്ട് കേരളത്തിൽ നിന്ന് കഴിഞ്ഞാൽ വേണം ചിലപ്പോ CM ആകാൻ ஷியோர் 100% கேரளத்துல நின்னா உറപ്പായിട്ട് செய்யணும். நல்லதுதான், எங்களுக்குலாம் ஹாப்பி தான். தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒஸ்டா போகுது. எங்க வீட்ல எல்லாருமே தளபதி ஃபேன் தான். எல்லாம் தளபதி fan தான். அம்மா அப்பா எல்லாருமே எல்லாருமே எப்படி அங்க மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேசினாரு தளபதி நிகழ்ச்சி நல்லா பேசினாரு செஞ்சாரு. அவ்வளவுதான், கட்சி போனபோது மாறுபாரு. யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, கட்சிக்கு வந்த பிறகு எதுதான் செய்வாங்க. கருணாசா ஐயோ என்ன அவர் டம்மினாடா பேசுவாங்க தளபதி அந்த ஒரு வார்த்தை அவர் உண்மையாதான் இருப்பாரு. என்னைக்குமே தளபதி மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் வந்துட்டு தளபதி டிவிக்கு வந்துட்டு கிளைச்சலா இருக்கான், விருதுநகர் மாவட்டம். இவர் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கடலூர், நெய்வேலி, அவன் வந்து புதுக்கோட்டை. எல்லாருமே ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஆனா எல்லாருமே வந்துட்டு டிவிக்கே தான். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான், எங்களுக்குலாம் ஹாப்பி தான். எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பை விஜய் உறுதிப்படுத்துறாருன்னு ரொம்ப பெண்கள் சொல்றாங்க. ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக திமுக பெரிய கட்சிகிட்ட எல்லாம் விஜய் வெற்றி பெற்ற முடியுமா? அரசியல் நிலைக்கு ஆக்சுவலா அவர் இப்பதான் வந்திருக்காரு, இனிதான் என்ன பண்ண போறாருன்னு தெரியும். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசக்கூடாது இல்ல. 2026ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த அரசியல் களம்? இப்பவும் எதுவும் இல்ல. நீ வர்றவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு இருக்கோ அந்த டைம்ல எப்படி அவங்களுக்கு இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ வரட்டும். இளைஞர்கள்லாம் வந்து மாற்றத்திற்கான தலைவரை தேடுறாங்கிறாங்க, அது விஜயா இருக்குது வாய்ப்பு இருக்குது. மாற்றத்திற்கான ஒரு புதிய தலைவர் தேடுறாங்க, அதாவது திராவிட கட்சிகளை தாண்டிட்டு. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்தால் தானே ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இவர் வந்து என்ன பண்றாரோ பண்ணட்டும். ஆனா வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வந்து விஜயகாந்த் இருந்தாரு, சரி, அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு நம்ம தரல. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம விஜய் நம்ம புலம்புறோம். ஆமா போனதுக்கு அப்புறம் மிஸ் பண்றோம்ல. அதெல்லாம் தளபதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லது செஞ்சாரா கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லையே எப்பயும் போல வழக்கம் போல திமுக அதிமுக போட்டு ஓட வேண்டியதான், வேற வழி இல்ல. திமுக இப்பவே ஒரு திமுக ஒரு பயத்தை காட்டுறாரு விஜய். ஆமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னா பாரு, ராங் ப்ரோ ராங் ப்ரோனாரு பத்தியா, அதான் ப்ரோ ஹைலைட். ஒரு ஏன்னா பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். ஏன்னா விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டாரு போயிட்டா வந்துட்டாருன்னு. பட் இருந்தாலும் தளபதி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லது செஞ்சாருன்னா கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லையா வழக்கம் போல திமுக அதிமுக அப்படியே லைஃப் ஓட்ட வேண்டியதான், வேற வழியே இல்லைண்ணா. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து கடைசி வாய்ப்பு விஜய் தான். கடைசி வாய்ப்பு விஜய் தான். எல்லாருமே வந்துட்டாங்க, வந்து என்னென்னமோ மாறுன்னு சொன்னாங்க, பார்ப்போம். நானும் தளபதி ஃபேன் தான்ண்ணா, வரதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கேன் வெறித்தனமா. எங்கள் வீட்டில் எல்லாருமே தளபதி ஃபேன் தான். எல்லாம் தளபதி fan தான். அம்மா அப்பா எல்லாருமே எல்லாருமே எப்படி வந்து விஜய் வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சி இருப்பாங்க, எப்படி மாத்துனீங்க? மாறியாச்சு, எல்லாருமே இருந்த ஏதாவது மாறுன்ட்டு எதுவும் மாறல. தளபதியை நம்புறோம். தளபதி நம்புறீங்க. எப்படி brother இப்படி ஒரு ஹோப் கொண்டு வர முடியுது? ஏன்னா ரொம்ப குடும்பங்கள் சொல்றாங்க நான் குடும்பமா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த ஒரு உண்மை, நான் முன்னால இருந்தே விஜயோட ஃபேன்ஸ் தானே. எல்லாருமே வீட்டில் எல்லாமே ஃபேமிலியா விஜயோட ஃபேன்ஸ் தான். இப்போ ரசிகரா இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நீ சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? சித்தப்பா நான் கடலூர் மாவட்டம். நீங்க அங்க சொல்லுங்க, எப்படி தளபதி ரசிகர்கள் எல்லாம் வந்து இல்லண்ணா தளபதி வரணும், நம்ம வரவேற்கிறோம், அவ்வளவுதான். அங்க எப்படி என்ன சொல்றாங்க பிரதர்? என்ன சொல்றாங்க விஜய் பத்தி? விஜய்க்குள்ள ஓட்டு போட மாட்டாங்க இல்ல வயசானவங்கள நீங்க பாத்துருப்பீங்க. அப்பெல்லாம் தளபதிக்காக மட்டும் தானே ஆளுங்க இருப்பாங்க நிறைய பேரு, பாத்துக்கலாம்ண்ணா. கடலூர் பொறுத்தளவுக்கு விஜய் தான். ஆனா நீங்க இப்படி பாக்குறீங்களா, 70 வருஷம் திமுகவை வந்து விஜய் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம படத்துக்கு அவங்க எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது உண்மைதான், இல்லன்னு சொல்லல. ஆனா கண்டிப்பா நீ சொல்றது விஜய்க்கு பெரிய பையனா இவனை போட்டு வந்த பிறகு ஓட்டு போடுவியா? கன்ஃபார்ம் கண்டிப்பா. நீ யார் ரசிகர்? விஜய் தான். ஓட்டு போடு. உங்க அப்பா அம்மா எல்லாம் தாண்டி ஓட்டு போட்டுருவாரு விஜய் தான். எங்க அப்பா அம்மாவே விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. போடலனாலும் போட வச்சிருவோம். இந்த தமிழ் சொசைட்டி பொறுத்த அளவுக்கு கெட்டது செஞ்சா எல்லாரும் அனுசரிச்சு போயிடுவாங்க, நல்லது செஞ்சாதான் பிரச்சனையே வரும். அதுதானே மெயின் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு, அவ்வளவுதான். ஆனா ஏன்னா இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் போல
பல பேரை பாத்துட்டாங்க. ஆமா இப்ப எவ்வளவு கவனமா டீல் பண்ணுவாங்க, எப்படி விஜய் அழிக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுப்பாங்கன்னு அதுக்கு ஏத்த மாதிரி தளபதி ரெடியா இருப்பாரு. ரெடியா இருப்பாரு. திமுக அதிமுக நிறைய கட்சிக்கு இருக்கும்போது எல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டாங்க. நம்மளும் அந்த பிளான் பண்ணும்போது அவர் யோசிப்போம் அரசியல் வரும்போது யோசிக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்மளும் வரும்போது இப்ப அதே மாதிரியா போயிட்டுன்னா தமிழ் மக்கள் நம்ம விட்டுறாங்க. ரீசெண்டா வீடியோ விட்டார்லண்ணா, ரீசெண்டா வீடியோ விட்டார்ல, அது டேரக்டா வந்து முன்னாடி திமுக சொல்லவே இல்லை. இப்ப டேரக்டா திமுக சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. எதிரி திமுக தான், முடிஞ்சு போச்சு. கொள்கை எதிரி வந்துட்டு பாஜக தான். அவ்வளவுதான். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒருவேளை படத்தை நிறுத்தினது கூட இதுக்கு காரணமா இருக்குமோ? ஏதாவது இடையூறு கொடுப்பாங்க கட்சிகள்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இப்ப அவ்வளவுதான். அப்படின்னா ஒன்னும் அவருக்கு பிரச்சனை தெரிஞ்சு இல்லை. போச்சுண்ணா. தெரிஞ்சு போச்சுண்ணா. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒர்ஸ்டா போகுது. பட் இருந்தாலும் நம்ம உள்ள போனாதான் ஒரு வழி பிறக்கும்ட்டு அவர் உள்ள வராரு. சேலரி பாத்துட்டாரு. 200 கோடி 300 கோடி கூட இப்ப இந்த லாஸ்ட் படம் கூட 275 கோடி வாங்குறாரு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர் தமிழ்நாடு மக்களுக்காண்டி வராரு. அவங்களால கொஞ்சம் நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழ்நாடு மக்கள் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். கொடுக்கணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக கொடுக்கணும் சொல்லுவீங்க? மக்கள் நல்லது செய்வாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லது செஞ்சாருன்னா கண்டினியூ பண்ணலாம். பட் இல்லைன்னா எப்பயும் போல வழக்கம் போல போட்டு போக தூக்குறோம்ண்ணா. அவ்வளவுதான் சொல்லுவோம். ஓட்டு போட மாட்டோம். அவ்வளவுதான். ஆனா உண்மையா இருக்கும். தளபதிக்கு மேல ஒரு பயங்கர ஹோப் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. எங்க கேட்டாலும் குடும்பமா ஓட்டு போடுறோம்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆனா எங்கேயுமே இல்லை. எங்க வீட்டுல இருந்தாலும் சரி, எல்லா வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல ஒரு தளபதி ஃபேன் இருந்தாலும் கூட 4 ஓட்டு விழுகணும். அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி விழுகுதுண்ணா. மாற்றம் வேற மாதிரி புதுசா ஏதாச்சும் கொண்டு வரணும் சரி, எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு தளபதி மேல நம்பிக்கை வர என்னென்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்குங்களா, இல்லைன்னா விஜய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலதான்? பிடிக்கணுங்கிறது இல்ல, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்னு போல தெரியுது. நல்லா தெரியுது. அவ்வளவுதான். அதாவது நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ராக்டிக்கலா யோசிக்கிறாரு. நிறைய விஷயங்கள்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து தலைவர் எல்லாம் இப்படிதான் எனக்கு அதெல்லாம் குடும்ப அரசியலா போயிட்டு இருக்கு. பரம்பரையா அவங்க கட்சி எதிரி அதிலே பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம் வரும் ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி மக்கள் வந்து பயங்கர இதுவா பேசுவாங்க. ஆனா ஒரு 500 1000 ஒரு கொலுசு ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் யாரு கூடயாவது கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தனியா நின்னா போதுமாவே? அவர் தனியானாலே போதும். தனியா நின்னா போதும். அது வந்து உங்க குடும்பத்தை எத்தனை ஓட்டு இருக்கலாம்? எங்க ஓட்டுல எங்களுக்கு வீட்டுல வந்து ஒரு 10 ஓட்டு இருக்கு. சரி, அதே மாதிரி ஊரை எங்க ஊரை பொறுத்தவரை நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வரோம். இருக்கு, நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. சொல்ல முடியும். ஆமா, அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. வரும், கண்டிப்பா வரும். அது என்ன மாற்றம் இல்லை. எத்தனை அவ்வளவுதான். ஓட்டு தளபதி இருக்கும்? 100 ஓட்டுன்னு வச்சுக்கலாம். மாத்துவோம். மாத்துவோம். ஆமா, கொஞ்சம் சொல்லி மாத்திரலாம். ஏடிஎம்க்கும் இல்லை, டிஎம்க்கும் கிடையாது. அவ்வளவுதான். என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரே question அப்படிதான். இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம், இல்ல தனியா அடிக்கணும் தளபதி? இல்ல அவரு வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஆளா நீங்க சொல்றீங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அவரு தனியா நின்னாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவரை பொறுத்தவரை கூட்டணி தேவையில்ல. அவர் தனியாவே உள்ள வந்தாரு, தனியாவே ஜெயிக்கிட்டோம். அது எங்களோட விருப்பம், அவ்வளவுதான். ஒருவேளை யாரு கூட கூட்டணி வச்சுக்கிறோம்னா யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இவங்க கூட இருந்தா இன்னும் நமக்கு பலமா இருக்கும்னா அப்படி யாருமே கிடையாது. யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது டிவிக்கே தான். டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம், நம்மளும் வெற்றி கலை. அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. நீங்க சொல்லுங்க தலைவா. நான் தேமுதிக விஜயகாந்த் கூட்டணிண்ணா. என்ன ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு தடவை தோத்துட்டாங்க. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து தோத்துட்டாங்க ஒரு தடவை வந்துட்டு. அது வந்து ஏமாத்தான் தோத்தாங்க. அது லாஸ்ட் நேரத்தில் கலெக்டர் வந்து பிரச்சனை பண்ணி செஞ்சா எலெக்ஷன் நிப்பாட்டினாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் 200 ஓட்டு வித்தியாசம் வந்துட்டு தோத்தாங்கல்ல, அவங்க எண்ணிக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால மெஜாரிட்டி ஃபுல்லாமே வந்துட்டு டிஎம்கே இருக்கும்போது அப்படியே அவங்க டிஎம்கே அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி இருக்கும்போது எதுக்கு இது ஒரு தொகுதி மட்டும் வந்து என்ன செய்யன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து தேமுதிக வந்துட்டு டிஎம்கே வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க தவிர இந்த டிவிக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கும். ஏன்னா அண்ணன் தம்பி அறிமுகப்படுத்தி விட்டதே விஜய் வந்து அறிமுகப்படுத்த விஜயை. அதனால் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். நல்லா இருக்கும்.